ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாளொரு டேஸ்டி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்கு வச்சு ஒரு பொடி மாஸ் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு கட் பண்ணும்போது கை பிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கையில் தேங்காய் நல்லா தடவிக்கலாங்க. முதல்ல சேனக்கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவின அப்புறமா மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. முதல்ல சேனக்கிழங்க வேக வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு சேனக்கிழங்க போட்டுடலாம். 3/4 பதம் வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. சேனக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்காக பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் முதல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெந்த சேனக்கிழங்க நம்ம துருவிக்கலாங்க. பெரிய ஹோல்ஸ் உள்ளதில் துருவிக்கிங்க, அப்போ தான் பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும். பொடி மாஸ் தாளிக்கிறதுக்காக முதல்ல கல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமான அப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ வரமிளகாயை பாதியை உடைச்சு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ துருவி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாங்க. பொடி மாஸ்க்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் தூவி இறக்குனீங்கன்னா சேனக்கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.